ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி ஒரு செம்ம டேஸ்டியான கிராப் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே, நாம் இப்போ ஃபஸ்ட்டு என்ன திங்ஸ் எல்லாம் தேவைன்னு பார்த்துடலாம். முருங்கையில் எடுத்துக்கோங்க கொஞ்சம். இது இந்த மசாலாவில் போடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ப்ளஸ் முருங்கையில் ரொம்ப ஹெல்த்தின்னு உங்களுக்கு தெரியும். அப்புறம் மசாலா சில்லி எடுத்துக்கோங்க உங்கள் காரத்துக்கு தந்தாப்பில். கொஞ்சம் பெப்பர் பவுடர், கொஞ்சம் மஞ்சள் பொடி, கொஞ்சம் கொரியாண்டர் பவுடர், கொஞ்சம் சில்லி பவுடர், இவ்வளவும் எடுத்துக்கோங்க. அப்புறம் ஆனியன் பெரிய வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் பூண்டு 6 பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு கூட தேவைன்னா கூட போட்டுக்கோங்க. அப்புறம் தேங்காய் பூ ஒரு 2 கைப்பிடி அளவு எடுத்திருக்கேன். கருவேப்பிலை உங்கள் தேவைக்கு அளவு யூஸ் பண்ணிக்கோங்க. கிராப் கிளீனிங் வீடியோ ஏற்கனவே சேனலில் போட்டிருக்கேன். உங்களுக்கு தெரியலைன்னா அந்த வீடியோ பார்த்துக்கோங்க. உங்களுக்கு லிங்க் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன். இப்போ நான் அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டேன், க்ளீன் பண்ண கிராபை. உங்களுக்கு தேவைன்னா கிராபை உடச்சி போட்டுக்கோங்க பாதியாக. ஆனால் அப்படி போட்டோன்னா மசாலா நல்லா பிடிக்கும். ப்ளஸ் சாப்பிடும்போது உடைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் அதை ஊற வச்சுட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு அப்புறம் யூஸ் பண்ணலாம். பேன் ஹீட் ஆனதும் ஆயில் ஆட் பண்ணுங்கள். நான் கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு தகுந்தாப்புல யூஸ் பண்ணிக்கோங்க ஆயில். அப்புறம் கடுகு போடுங்க. இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் பொன் நிறமாக வரது வரைக்கும் லோ ஃப்ளேமில் அதை வதக்கிட்டுருங்க. இப்போ வத்தல் சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விடுங்க, ஆனியனையும் வத்தலையும் சேர்த்து. வெங்காயம் கொஞ்சம் பொன்னிறமானதும் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. பூண்டு சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை இப்போ சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. நம்ம தேவையான மசாலா ரெடி பண்ணிடலாம். தேங்காய் பூ போட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் பெருஞ்சீரகம் எடுத்து போட்டுக்கோங்க. நான் சொல்ல மறந்துட்டேன் ஃபஸ்ட்டில். பெருஞ்சீரகம் போடும்போது அது ஒரு மசாலா டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலா எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் ஒரு 2 வாட்டி சுற்ற விட்டுட்டு திரும்ப கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நல்ல மசாலாவாக அரைச்சி எடுத்துருங்க. நல்ல மை போல் அரைச்சிடுங்க. இப்போ பாருங்கள், ஆனியன் ரொம்ப நல்லாவே வதங்கிடுச்சு. இதுவே போதும் நமக்கு. இனி நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற கிராபை எடுத்து ஒன்று ஒன்றா ஒவ்வொரு பீஸாக போட்டு அதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. முடிஞ்ச ஒரு பெரிய பாத்திரம் யூஸ் பண்ணுங்கள். ஒரு 2 கப் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நிறைய ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் பாதி முங்குற அளவு ஊற்றுங்க. ஏற்கனவே கிராப்லேருந்து தண்ணி வரும் நம்ம வேக வைக்கும்போது. உப்பு தேவையான அளவு யூஸ் பண்ணுங்கள். நான் 1 kg கிராபுக்கு 3 டீஸ்பூன் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் எவ்வளோ கிராப் வச்சுருக்கீங்களோ அதுக்கு தகுந்தால சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க.
நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு மூடி வச்சு மூடிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 மினிட்ஸ் குக் பண்ணுங்கள். இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். இன்னொரு வாட்டி செக் பண்ணுறேன். இந்த அளவு ஓகே தான், வெந்துடுச்சு நல்ல கிராப் வந்து. நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இப்போ ஆட் பண்ணுறேன் கொஞ்சம் கொஞ்சமாக. எல்லா கிராப்புமே மசாலாவில் முங்கி இருக்கிற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அப்புறம் மூடியை எடுத்து வச்சு கொஞ்ச நேரம் வேக வைக்கலாம் மசாலா இறங்குறதுக்காக. லோ ஃப்ளேம்லேயே வச்சா போதும். ஒரு 5 to 10 மினிட்ஸ் வைங்க. அப்போ நல்லா மசாலா வந்து கிராப்பில் இறங்கிரும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற முருங்கை இலையை அது மேலே போட்டு நல்லா ஒரு வாட்டி கிளறி விட்டுக்கோங்க. சுவையான கிராப் மசாலா ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். என் குழந்தைங்க வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க கிராப் மசாலா சாப்பிட்றதுக்கு வேண்டி. ரொம்ப நேரமாக சுற்றி சுற்றி வந்துகிட்டே இருக்காங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், பார்க்குறதுக்கே அருமையாக இருக்குல்ல? உண்மையாகவே செம்ம டேஸ்டியாக இருக்கும் இந்த மசாலா. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோடலாம். அப்புறம் வந்து மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு அழகான வீடியோவோட மீண்டும் சந்திக்கிறேன். பை பை, see you.